ஹாய். ஓகே. இப்போ நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா 2 ஃபைல் இருக்குது. ஒன்று வந்து டைஸ் ரோல் டாட் ஹெச்டிஎம்எல், இன்னொன்று வந்தீங்கன்னா டைஸ் ரோல் டாட் சிஎஸ்எஸ் அப்படின்னு இருக்குது. அது போக ஒரு 6 இமேஜ் வந்து நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். பெயிண்ட் யூஸ் பண்ணி நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். வேறு எதுவும் இல்லை. ஓகேங்களா? ஸோ இதை டைஸ் ரோல் டாட் ஹெச்டிஎம்எல் நான் ஓப்பன் பண்ணுறேன். ஃபைலில் ஓப்பன் வித்து என்னது கூகுள் க்ரோம் வச்சு ஓப்பன் பண்ணுறேன். இப்போது இந்த ஃபைல் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டிஸ்பிளே இப்படி கிடச்சிருக்கு. இதை நான் என்ன சேவ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா டைஸ் ரோல் டாட் ஹெச்டிஎம்எல் அப்படின்னு பேரில் சேவ் பண்ணியிருக்கேன். ஸோ இதை ரெஃபரன்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஓகே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த டைஸ் ரோல் நான் ஹோர் பண்ணுறப்போ கலர் சேஞ்ச் ஆகுது. ஸோ நான் கிளிக் பண்ணுறப்போ பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸ் வந்து நம்மளுக்கு எவ்வளோ வேல்யூ அப்படிங்கிறத ஒரு டைஸ் வந்து எவ்வளோ காட்டணும் அப்படிங்கிறத சேஞ்ச் பண்ணி காட்டுது. ஓகேங்களா? ஸோ நான் திருப்பி கிளிக் பண்ணுறேன். 4 அப்புறம் 5 காட்டுது. இப்போது மறுபடியும் 5 விழுந்திருக்கு, அப்புறம் 6 விழுந்திருக்கு, அடுத்தது 2, அடுத்தது 3, மறுபடியும் 4 விழுந்திருக்கு, 1 விழுந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ டைஸ் வந்து நம்மளுக்கு 3Dயில் ரொட்டேட் ஆகிட்டு அங்கே எவ்வளோ வேல்யூ விழுகணும் அப்படிங்கிறத நம்மளுக்கு டிஃப்ரெண்ட்டாக ரேண்டமாக காட்டுது. வேறு எதுவும் இல்லை. ஓகேங்களா? ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா HTML யூஸ் பண்ணியிருக்கோம், CSS யூஸ் பண்ணி அனிமேஷன் பண்ணியிருக்கோம். அந்த அனிமேஷன் வந்து எப்படி சேஞ்ச் ஆகணும், ஒரு இமேஜ் வந்து எப்படி சேஞ்ச் ஆகணும், நான் கிளிக் பண்ணுறப்ப எப்படி சேஞ்ச் ஆகணும் அப்படிங்கிறத நம்ம ஜாவாஸ்கிரிப்டை வச்சு பண்ணியிருக்கோம். ஸோ HTML, CSS, ஜாவாஸ்கிரிப்டை யூஸ் பண்ணி நம்ம ஒரு டைஸ் ரோல் அப்படிங்கிற ஒரு ரோல் ஆகிற ஒரு விஷயத்தை நம்ம பண்ணியிருக்கிறோம். ஓகேங்களா? நம்ம கிளிக் பண்ணால் ரேண்டமாக ஒரு நம்பரை நம்மளுக்கு காட்டணும். வேறு எதுவும் இல்லை. ஓகேங்களா? ஸோ இது எப்படி நம்ம வந்து ஸ்கிரிப்டில் எழுதியிருக்கிறோம், ஸோ ஸ்டைல் HTMLலாம் எப்படி யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போது இங்கே இருக்கிற இந்த ஃபைலை நான் வந்து என்ன பண்ணிக்கிட்டேன்னா விசுவல் ஸ்டுடியோ கோட் எடிட்டர் யூஸ் பண்ணி நான் ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட டைஸ் ரோல் டாட் ஹெச்டிஎம்எல் அப்படிங்கிற பேரில் நான் வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஓகே. இப்போ வந்து இதில் நம்மளுக்கு அங்கே இருக்கிற மாதிரி இங்கே இருந்த ஃபைல் எல்லாத்தையும் நான் அதில் ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா டைஸ் ரோல் டாட் ஹெச்டிஎம்எல், டைஸ் ரோல் டாட் சிஎஸ்எஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெளிவாக தெரியுது. அது போக 6 இமேஜ் வந்து 6 பக்கம் உடைய இமேஜ் வந்து நம்மளுக்கு தெரியுது. டிஃப்ரெண்ட்டாக தெரியணும். 6 பக்கம் டைஸ்க்கு 6 பக்கம் இருக்கணும்ல. ஸோ 6 பக்கத்துக்காக நான் 6 இமேஜ் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு வேல்யூ 1, 2, 3, 4, 5, 6 அப்படிங்கிற டாட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இதை வந்து நான் ஜஸ்ட்டு பெயிண்ட்டை யூஸ் பண்ணி தான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். வேறு எதுவும் இல்லை. ஓகேங்களா? ஸோ நம்ம இங்கே போவோம், கோடுக்கு போவோம். கோடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல HTML என்ன இருக்கணும், டிஃபால்ட்டாக HTML டேக் ஓப்பன் பண்ணியிருக்கோம், HTML டேக் க்ளோஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தது ஹெட் டேக் இருக்குது, ஹெட் டேக் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஹெட் டேக்குள்ளார மெட்டா டேக்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே HTML டேக்குள்ளார இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸுக்கும் நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா ஸ்டைல் எழுதணும். அந்த ஸ்டைல்லாம் அப்ளை ஆகணுங்கிறதுக்காக நம்ம ஒரு ஸ்டைல் பேஜை லிங்க் பண்ணியிருக்கோம். லிங்க் அப்படிங்கிற டேக் யூஸ் பண்ணி. ஓகேங்களா? href யூஸ் பண்ணியிருக்கோம். வேறு எதுவும் இல்லை. ஓகேவா? அடுத்தது வந்து பாடி டேக் இருக்குது. பாடி டேக் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருக்கோம். அதுவும் HTMLக்குள்ளார தான் இருக்குது. ஓகேவா? இப்போ பாடி டேக்குள்ளார ஒரு டிவிஷன் டேக் இருக்குது. அதை இந்த இடத்துல ஓப்பன் பண்ணி இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த டிவிஷன் டேக்குக்கு பேர் வந்து நான் கண்டெய்னர்னு வச்சுருக்கேன். அந்த கண்டெய்னருங்கிற டிவிஷன் டேக்குக்கு உள்ளார இன்னொரு டிவிஷன் டேக் இருக்குது. அதுக்கு ஐடி யூஸ் பண்ணி பேர் பாக்ஸ் அப்படின்னு வச்சுருக்கேன். ஓகேங்களா? 3D ரொட்டேட் ஆகணுங்கிறதுக்காக பாக்ஸ் அப்படின்னு பேர் வச்சுருக்கேன். அந்த பாக்ஸ் அப்படிங்கிற டிவிஷனுக்குள்ளார ஒரு 6 டிவிஷன் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த 6 டிவிஷனுக்கும் கிளாஸ் நேம் வந்து சேமாக கொடுத்துருக்கேன், கார்டு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது அந்த 6 பக்கங்களும் நம்மளுக்கு சேம் வித் சேம் ஹைட் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக, அதை செட் பண்ணணுங்கிறதுக்காக நான் கிளாஸ் வந்து என்னென்னு பேர் வச்சுருக்கேன் அப்படின்னா கார்டு அப்படின்னு வச்சுக்கிட்டேன். அப்போ கார்டுக்கு நான் ஸ்டைல் எழுதுகிறேன் அப்படின்னா எனக்கு இந்த 6 பக்கத்துக்குமே ஒரே வித்து ஒரே ஹைட் மட்டும் எனக்கு கிடைக்கும். ஓகேங்களா? அடுத்தது ஐடி வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு இருக்கிற டிவிஷனுக்கு ஃப்ரண்ட், ரெண்டாவது பேக், டாப், பாட்டம், லெஃப்ட், ரைட் அப்படிங்கிற ஐடி வந்து நான் வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்படி வச்சுருந்தேன் அப்படின்னா ஃப்ரண்ட்டுக்கு நான் எழுதுகிறப்போ அதனுடைய கலரையோ அதனுடைய ஸ்டைலையோ நான் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். செப்பரேட்டாக அதனுடைய பொசிஷனை சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அப்போ நான் வந்து ஒரு ஃப்ரண்ட்டுக்கு உண்டானது ஃப்ரண்ட்லேயும், சைடுக்கு உண்டானது சைட்லேயும், ஸோ ரைட்டு லெஃப்ட்டுக்கு உண்டானது, டாப்பு பாட்டமுக்கு உண்டான இடத்துல நான் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா அதை வந்து ரொட்டேட் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ அதுக்காக கிளாஸ் தனியாக எழுதியிருக்கோம், ஐடி தனியாக எழுதியிருக்கோம். வேறு எதுவும் இல்லை. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல ஃபஸ்ட்டு டிவிஷனுக்குள்ளார, அதாவது ஃப்ரண்ட் டிவிஷனுக்குள்ளார நான் க்ரியேட் பண்ணதுக்குள்ளார ஒரு இமேஜ் டேக் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன்.
ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு எடுத்த உடனே ஃப்ரண்ட்டு தான், அதாவது டைஸ் வந்து இந்த இடத்துல ரோல் ஆகிறப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன் பாருங்கள், டைஸ் வந்து ரோல் ஆகிறப்போ எனக்கு ஃபஸ்ட்டு எடுத்த உடனேயும் 1 தான் காட்டணும் அப்படிங்கிற மாதிரி நான் செட் பண்ணியிருக்கேன் நான். ஓகேங்களா. இப்போ இந்த இடத்துல ஃப்ரண்ட் அப்படின்னு வர்றப்போ ஃப்ரண்ட்லேயே அந்த இமேஜ், எந்த இமேஜ், dice1.jpg, இந்த இமேஜ் வந்து எனக்கு அந்த இடத்துல ஃபஸ்ட்டில் காட்டணும் அப்படிங்கிறதுக்காக நான் அப்படி வச்சுருக்கேன். ஓகே, அதனால் இமேஜ் டேக் யூஸ் பண்ணி சோர்ஸ் ஆட்ரிபியூட்டில் சோர்ஸ் ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணி அதனோட பாத் இங்கே இருக்கிறத யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணியிருக்கேன், dice1.jpgயை நீ எடுத்து வச்சுக்கோ அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதை எடுத்து வச்சுக்கிச்சு. ஸோ ஆல்டர்னேட்டில் டைஸ் இமேஜ், சப்போஸ் இந்த பாத்து தப்பாக இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல டைஸ் இமேஜ் இருக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறதுக்காக ஆல்டர்னேட் கொடுத்துருக்கோம். ஸோ இதுக்கான இந்த இமேஜுக்கு உண்டான ஸ்டைலையும் ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அந்த சோர்ஸ் ஆட்ரிபியூட்டை சேஞ்ச் பண்ணுறதுக்காக என்ன பண்ணியிருக்கோன்னா ஒரு ஐடி யூஸ் பண்ணி அதுக்கு பேர் வந்து டைஸ் அப்படின்னு வச்சுக்கிட்டேன். ஓகேங்களா. ஓகே, இப்போது இதுக்கு உண்டான ஸ்டைல் எல்லாமே நான் சிஎஸ்எஸ்ல எழுதியிருக்கேன். இந்த கண்டெய்னருக்கு உண்டான ஸ்டைல்ஸ் எல்லாமே நான் அங்கே எழுதியிருக்கேன். ஸோ ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணி நம்ம கிளிக் பண்ணுறப்ப என்ன நடக்கணும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணி இந்த இடத்துல சொல்லியிருக்கோம். ஓகேங்களா. ஸோ நம்ம இதை முடிச்சுட்டு அங்கே வந்துடுவோம். இப்போ நம்ம dicerole.cssக்கு நான் போகிறேன். ஓகேங்களா. இதுக்கு போனேன் அப்படின்னா நம்மளதில் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பாடியில் பேக்ரவுண்ட் இமேஜ், பேக்ரவுண்டு கலர் என்னவாக இருக்கணும். ஸோ இந்த கலர் தான் இது. ஸோ இதனுடைய கலர் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம் இந்த இடத்துல. ஸோ டூ ரைட்டில் ஒரு 3 கலர் போட்டிருக்கேன், ஒரு பர்பிள் கலர், 2 ப்ளூ கலர் மாதிரி சேம் கலர் போட்டிருக்கேன். ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு பாடி கிடச்சிருக்கு, டிஸ்பிளே கிடச்சிருக்கு. அடுத்தது இந்த டைஸ் அப்படிங்கிறது என்னது, இந்த இமேஜுக்கு உண்டானது. ஓகேங்களா. அடுத்தது ரோல் அப்படிங்கிறது எதுக்காக அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இந்த அனிமேஷன் எதுக்காக யூஸ் பண்ணி எந்த இடத்துல அப்ளை பண்ணுறது, ஏன் இதெல்லாம் கமெண்ட் பண்ணியிருக்கிறேன்னு சொல்கிறேன். ஓகேங்களா. ஸோ பாடி பார்த்துக்கிட்டோம். அடுத்தது இதிலிருந்து இந்த டைஸு, ரோலு, இந்த அனிமேஷன், இந்த 3ஐயும் விட்டுருங்க, அடுத்ததாக சொல்கிறேன் என்னன்ட்டு. அதுக்கு முன்னாடி நம்ம கண்டெய்னருக்கு வருவோம். கண்டெய்னர் அப்படிங்கிறது என்னது, இந்த இடத்துல நம்ம ஃபஸ்ட்டாக க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிறது கண்டெய்னர். டிவிஷன் பேரில் ஒரு கண்டெய்னர் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்குள்ளார தான் இந்த இமேஜு, இந்த பாக்ஸ் எல்லாமே இருக்குது. ஓகே, இப்போது இங்கே வருவோம். இங்கே வந்தோன்னா கண்டெய்னர் எப்படி இருக்கணும் அப்படி சொல்லியிருக்கேன். பொசிஷன் அப்சல்யூட், லெஃப்ட் எவ்வளோ தூரம் தள்ளி இருக்கணும் அப்படி சொல்லியிருக்கேன். வித் எப்படி இருக்கணும், ஹைட் எவ்வளோ இருக்கணும், மார்ஜின் லெஃப்ட்டு, மார்ஜின் டாப் கொடுத்துருக்கேன். பேடிங்கு, பொசிஷன் வந்து ஃபிக்ஸடில் இருக்கணும். பாக்ஸ் சைஸிங் வந்து பார்டர் பாக்ஸ் கொடுத்துருக்கோம். இது வித் அண்ட் ஹைட் சேஞ்ச் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பொசிஷன் வந்து ஃபிக்ஸடு கொடுத்து எப்போவும் நம்மளுக்கு ஸ்க்ரோல் பண்ணாலும் நம்மளுக்கு அந்த இடத்துல இருக்கிற மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ ஸ்க்ரோல் பண்ணால் மூவ் ஆகிற மாதிரியும் பண்ணிக்க முடியும். ஓகே, பார்டர் வந்து எப்படி இருக்கணும், நம்ம வந்து இப்போது இதெல்லாம் பண்ணி முடிச்சிட்டேன், கம்ப்ளீட் பண்ணி முடித்ததுனால ஸோ பார்டர் வந்து நம்மளுக்கு தெரில, டிரான்ஸ்பரண்ட் மாதிரி கொடுத்துருக்கேன், வேறு எதுவும் இல்லை. பேக்ரவுண்ட் கலரும் டிரான்ஸ்பரண்ட் மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம இப்போது இந்த கண்டெய்னர் எதுக்காக யூஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா, இப்போது இந்த கண்டெய்னர் இப்போ நம்ம எந்த இடத்துலேருந்து இதை பார்க்குறோம் அப்படிங்கிறத சொல்லணும். ஓகேங்களா. ஸோ இந்த கண்டெய்னர் பாக்ஸ் ஒன்று போட்டிருக்கேன். அந்த பாக்ஸில் 1000 பிக்சல் டிஸ்டன்ஸ்லேருந்து பார்க்குறப்போ நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸ் வந்து எப்படி தெரியணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த கண்டெய்னர் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம், வேறு எதுவும் இல்லை. ஓகேங்களா. அடுத்தது ஒரு பாக்ஸ் டேக் இருக்குது. இந்த பாக்ஸில் அதனுடைய பொசிஷன் எப்படி இருக்கணும், பாக்ஸ் சைஸிங், பார்டர் பாக்ஸு, அப்சல்யூட்டு, மார்ஜின் டாப்பு, மார்ஜின் லெஃப்ட்டு, வித்து, ஹைட்டு, இதுதான் நம்மளுக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஸ்டைல் வந்து ப்ரெசர்வ் 3D. அதாவது நம்மளுக்கு நான் இப்போது இது வந்து கிளிக் பண்ணுறப்போ பார்த்திங்கன்னா எனக்கு ரோல் ஆகுது, ஆனால் 6 பக்கமும் தெரியுது. ஓகேங்களா. ஸோ நான் இந்த ப்ரெசர்வ் 3D கொடுக்காமல் விட்டுருந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் ஸ்டைலு, இப்போ நான் வந்து இந்த பாக்ஸுக்கு நான் வந்து ஸ்டைல் எழுதியிருக்கிறேன். நான் வந்து பாக்ஸை ரொட்டேட் பண்ணுறப்போ எனக்கு இது எல்லாமே ரொட்டேட் ஆகுமா, ஓகேங்களா, இது எல்லாமே ரொட்டேட் ஆகும். ஓகேங்களா. நான் அந்த பாக்ஸ் ஸ்டைல் எழுதி இந்த பாக்ஸை ரொட்டேட் பண்ணுறப்போ எனக்கு இதுக்குள்ளே இருக்கிற எல்லா விஷயமும் ரொட்டேட் ஆகும். அப்போ நான் இந்த பாக்ஸை எங்கேருந்து பார்க்குறேன், கண்டெய்னர்லேருந்து பார்க்குறேன். கண்டெய்னரில் எவ்வளோ தூரத்துலேருந்து, எந்த ஆங்கிள்லேருந்து நான் பார்க்குறேன் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா. நல்லா புரிஞ்சுக்கோங்க. கண்டெய்னர்லேருந்து நான் எந்த ஆங்கிள்லேருந்து பார்க்குறேன் இந்த பாக்ஸை நான் ரொட்டேட் பண்ணுறப்போ இந்த பாக்ஸுக்குள்ளார இருக்கிற இந்த விஷயங்கள் எல்லாமே நம்மளுக்கு ரொட்டேட் ஆகுது, வேறு எதுவும் இல்லை. ஓகேங்களா. ஸோ அதுதான் இங்கே நடந்திருக்குது நம்மளுக்கு. ஓகே, இப்போது நம்ம கண்டெய்னர் எப்படி இருக்கணும்னு சொல்லிக்கிட்டோம், பாக்ஸ் எப்படி இருக்கணும்னு சொல்லிக்கிட்டோம். ஓகேங்களா. ஸோ இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் ரொட்டேட் எதுக்குன்னு நான் சொல்கிறேன், எதுக்காகவும் நான் சொல்கிறேன். ஓகேங்களா. பேடிங் வந்து 60 பிக்சல் வச்சுருக்கேன். ஸோ அதுதான் எனக்கு பர்ஃபெக்டான ஒரு ஷேப்பில் இருக்குது அப்படிங்கிற ஒரு அர்த்தம். ஓகேங்களா. வேறு எதுவும் இல்லை. ஸோ அடுத்தது இந்த கார்டு.
ஸோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா கார்டு, இந்த கிளாஸ் கார்டுக்கு நான் ஸ்டைல் எழுதுனேன் அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆகும், எல்லா ஸ்டைலுக்கும் எல்லா டிவிஷனுக்கும் இந்த கார்டுக்கு நான் எழுதுகிறப்போ எல்லா டிவிஷனுக்கும் அப்ளை ஆகும். அப்போது நான் என்ன பண்ணிக்கலாம், கார்டு பொசிஷன் கொடுத்துருக்கேன், பார்டர் பாக்ஸ் வித் எல்லா கார்டுமே, அதாவது 6 பக்கங்களுமே எனக்கு சேம் வித் சேம் ஹைட்டில் தான் இருக்கும். பேடிங் 50 பிக்சல், பாக்ஸ் சைஸிங்கு நான் போட்டிருக்கேன், அதனால் நம்மளுக்கு சேஞ்ச் ஆகாது. பார்டர் வந்து கொடுத்துருக்கேன், பார்டர் ரேடியஸ் 10 பிக்சல் கொடுத்துருக்கேன். பேக்ரவுண்டு கலர் ஒன்று கொடுத்துருக்கேன். ஸோ அதனோட டெக்ஸ்ட் கலர் என்னவாக இருக்கணும், டெக்ஸ்ட்டு ஒருவேளை நம்ம டெக்ஸ்ட்டு யூஸ் பண்ணியிருந்தால் அதனுடைய கலரை நம்ம சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஃபாண்ட் சைஸு, ஃபாண்ட் வெயிட். ஸோ டெக்ஸ்ட்டு யூஸ் பண்ணியிருந்தால் இது நம்மளுக்கு ஒர்க் ஆகும். யூஸ் பண்ணியிருந்தேன், ஸோ இதை கம்ப்ளீட் பண்ணுறப்போ அதெல்லாம் எடுத்து விட்டுட்டேன். எந்த பொசிஷன் எந்த இடம்னு தெரியணுங்கிறதுக்காக நான் டெக்ஸ்ட் கலர்லாம் யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அதை எடுத்து விட்டுட்டேன். ஓகேங்களா. ஸோ அந்த பாக்ஸ் ஷேடோ, இந்த கார்டுக்கு உண்டான பாக்ஸ் ஷேடோ நம்மளுக்கு இந்த இடத்துல ஒரு டார்க் கிடைக்குதுங்களா, டார்க். அது வந்து ஒரு இடத்துல ஒரு மிதந்துட்டு இருக்கிற மாதிரி, ஃப்ளோட் ஆகிற மாதிரி இருக்கா, ஸோ மிதக்கிற மாதிரி இருக்குல்ல, அதுதான் அந்த இடத்துல பாக்ஸு ஷேடோ யூஸ் பண்ணி. ஸோ நான் வந்துட்டு வெர்டிக்கல் எவ்வளோ இருக்கணும், ஹரிசாண்டல் எவ்வளோ இருக்கணும், அந்த பிளர் ரேடியஸ் எவ்வளோ இருக்கணும், அதனுடைய ஒப்பாசிட்டி வந்து எவ்வளோ தெரியணும் அப்படிங்கிறது ஆல்ஃபா வேல்யூவை நான் சொல்லியிருக்கேன், வேறு எதுவும் இல்லை. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கிட்டோம்னா ஒரு பாக்ஸ் க்ரியேட், இந்த ஒரு கண்டெய்னர் எடுத்துக்கிட்டோம், அந்த கண்டெய்னருக்கான பாக்ஸ் க்ரியேட் பண்ணிக்கிட்டோம். அந்த பாக்ஸ்குள்ளே இருக்கிற கார்டு வித்தோடைய ஹைட் எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டோம். இப்போ நான் பாக்ஸுக்கு அனிமேஷன் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும்னா இந்த கார்டுக்கும் ரொட்டேட் ஆகும். ஓகேங்களா. அது எப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இதில் ஃப்ரண்ட் எப்படி இருக்கணும், ஓகேங்களா. இந்த இதில் பார்த்தோம்ல, இங்கே வந்து உள்ளார ஐடி ஃப்ரண்ட்டுன்னு கொடுத்துருக்கேன். ஃப்ரண்ட்டு வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். பேக்ரவுண்ட் கலர் வந்து ஒரு கலர் இருக்கணும். ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்து ட்ரான்ஸ்லேட் இஜெட் ஆக்சிஸில் 52 பிக்சல் அப்படின்னு நான் கொடுத்துருக்குறேன். ஓகேங்களா. ஸோ இது எதுக்காக கொடுத்துருக்கேன் அப்படின்னா, இப்போது நம்ம இந்த கார்டு க்ரியேட் பண்ணிக்கிட்டோம், ஒரு வித் அண்ட் ஹைட்டில் க்ரியேட் பண்ணிக்கிட்டோம். ஸோ பேக்ரவுண்டு கலர் ஒன்று வச்சு க்ரியேட் பண்ணிக்கிட்டோம். ஓகே. இப்போது இது எல்லாமே சேமில் இருக்கும், 1 by 1 பேக்கில் லைனாக இருக்கும். ஓகேங்களா. இப்போ இந்த இடத்துல இந்த ஃப்ரண்ட் அப்படிங்கிறது மட்டும், அதாவது ஃபஸ்ட்டு கார்டை மட்டும் நான் தனியாக பிரித்து எடுக்கணும். ஓகேங்களா. எல்லாமே ஒரே வித் அண்ட் ஹைட்டில் ஒன்று பின்னாடி ஒன்று லைன் பை லைனாக நின்றுட்டு இருக்கும். அப்போது ஃப்ரண்ட் அப்படிங்கிறதுல இந்த ஃபஸ்ட்டு கார்டில், இந்த ஹோல் கார்டில் ஃபஸ்ட்டு கார்டுக்கு நான் ஃப்ரண்ட்டுன்னு ஐடி பேர் வச்சு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா பேக்ரவுண்டு கலர் ஒன்று கொடுத்துக்கிட்டேன். அப்போது இந்த கார்டு மட்டும் அதனோட கலர் டிஃப்ரெண்ட்டாக தெரியுமா, அப்போ நான் அதை இன்னும் அசியூம் பண்ணிக்குவேன், ஃப்ரண்ட் அப்படின்னு அசியூம் பண்ணிக்குவேன். அடுத்தது அதை ட்ரான்ஸ்லேட் இஜெட் ஆக்சிஸில் 52 பிக்சல் தள்ளியிருக்கேன். அப்போது எனக்கு என்ன ஆகும், ஃப்ரண்ட் கார்டு மட்டும், இந்த ஃபஸ்ட்டு இருக்கிற கார்டு மட்டும் 52 பிக்சல் இஜெட் ஆக்சிஸில் தள்ளி போகும். ஓகேங்களா. அப்போ நான் அதை ஃப்ரண்ட்டுன்னு முடிவு பண்ணிடுவேன். ஸோ அதே மாதிரி பேக் கார்டு இங்கே வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், HTML செகண்ட் கார்டுக்கு பேக்குன்னு நான் பேர் வச்சுக்கிட்டேன். அப்போது அதை நான் என்ன பண்ணியிருக்கேன், அதுக்கு ஒரு பேக்ரவுண்டு கலர் கொடுத்து அதை தனியாக செப்பரேட்டாக நான் ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டதுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபார்ம் கொடுத்து அதை ட்ரான்ஸ்லேட் இஜெட் ஆக்சிஸில் -52 பிக்சல் கொடுத்துருக்கேன். அப்போது இது முன்னாடி வந்துடும், அது பின்னாடி -52 பிக்சல் இஜெட் ஆக்சிஸில் அப்படியே பின்னாடி போயிடும். ஓகேங்களா. ஓகே. ஸோ அதே மாதிரி தான் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, லெஃப்ட் பேக்ரவுண்டு கலர் கொடுத்து லெஃப்ட்டை தனியாக பிரிச்சுக்கிட்டேன். அதை வந்து ரைட்டு வந்து எவ்வளோ தூரம் தள்ளி இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். ட்ரான்ஸ்ஃபார்ம் ஒய் ஆக்சிஸில் -90 டிகிரி ரொட்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ லெஃப்ட்டு நம்மளுக்கு -90 டிகிரி ரொட்டேட் ஆகிருக்கும். ஓகேங்களா. ஓகே. அடுத்தது ரைட் கார்டு, அதே ரைட் கார்டு, அந்த அனதர் கார்டுக்கு நான் என்ன பேர் வச்சுக்கிட்டேன் அப்படின்னா ரைட் அப்படின்னு பேர் வச்சுக்கிட்டேன், வேறு எதுவும் இல்லை. ஓகேங்களா. ரைட்டுன்னு பேர் வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன், அதுக்கு ஒரு கலர் கொடுத்து லெஃப்ட் எவ்வளோ தூரம் தள்ளி இருக்கணும், ட்ரான்ஸ்ஃபார்ம் ஒய் ஆக்சிஸில் -90 டிகிரி. அப்போது இங்கே இது வந்து லெஃப்ட் வந்து -90 டிகிரிலேருந்து ரைட்டு வந்து +90 டிகிரி இருக்கும். அப்போது இதுக்கு ஆப்போசிட்டில் அது இருக்கும், அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. ஸோ டாப் வந்து இதுக்கு என்னது, அதே மாதிரி பேக்ரவுண்டு கலர் ஆரஞ்சு கொடுத்துருக்கேன். பாட்டம் எவ்வளோ தூரம் தள்ளி இருக்கணும், ஸோ பாட்டம் 140 பிக்சல்னு கொடுத்துருக்கேன். ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்து ரொட்டேட் எக்ஸ் 90 டிகிரி மேலே போயிருக்கும். ஓகேங்களா. கீழே இருந்து அதனோட ஒரிஜினல் பொசிஷன்லேருந்து மேலே போயிருக்கும் 90 டிகிரி. ஸோ அதே மாதிரி அப்படியே ஆப்போசிட்டில் பாட்டம் 90 டிகிரி, அது ஆல்ரெடி 90 டிகிரிலாம் இருக்கும், நம்ம ரொட்டேட் மட்டும் பண்ணால் போதும், வேறு எதுவும் இல்லை. ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு கீழேயும் கிடச்சிருக்கும், ஒரு ஸ்கொயர் பாக்ஸு கிடச்சிருக்கும் நம்மளுக்கு. ஓகேங்களா. வித் அண்ட் ஹைட்டை பொறுத்து அது ஸ்கொயர் ரெக்டாங்கிள் அப்படிங்கிற முடிவு பண்ணி நம்மளுக்கு ஒரு பாக்ஸ் ஒன்று கிடச்சிருக்கும். ஓகேங்களா. ஸோ அந்த பாக்ஸு கிடச்சிருச்சு. ஸோ அந்த பாக்ஸில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஃப்ரண்ட் அப்படிங்கிற இடத்துல
ஒரு இமேஜ் டேக் ஓப்பன் பண்ணி இந்த ஃபஸ்ட்டு இமேஜை போட்டுட்டேன். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு இமேஜை போட்டுட்டோன்னா நம்மளுக்கு என்ன ஆகுது, இந்த இடத்துல அந்த இமேஜ் காட்டுது. ஓகேங்களா? ஸோ ஃப்ரண்ட்டு தான் நம்மளுக்கு எடுத்த உடனே ஷோ ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நான் செட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஃப்ரண்ட்டில் இந்த இமேஜை ஒட்டி வச்சுக்கிட்டேன். ஓகேங்களா? வேறு எதுவும் இல்லை. ஓகே, இப்போது என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணியிருக்கேன், வேறு எதுவும் இல்லை. ஓகேங்களா? நம்மளுக்கு மெயினான வேலை இங்கே தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இங்கே இந்த வேலைகள்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஒரு பட்டன் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த பட்டனுக்கு உண்டான ஸ்டைல்லாம் போட்டிருக்கேன், வேறு எதுவும் இல்லை. அந்த பட்டன் எந்த இடத்துல இருக்கணும், டாப் எவ்வளோ தூரம், லெஃப்ட் எவ்வளோ தூரம் தள்ளி இருக்கணும், பாக்ஸ் சைஸிங், வித் அண்ட் ஹைட் அந்த பட்டன் எவ்வளோ இருக்கணும், ஃபாண்ட் சைஸ் எவ்வளோ இருக்கணும், ஃபாண்ட் வெயிட்டு, ஃபாண்ட் ஃபேமிலி, டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் எப்படி இருக்கணும், கலர் எப்படி இருக்கணும், பேக்ரவுண்டு கலர் எப்படி இருக்கணும், பார்டர் எப்படி இருக்கணும், ஸோ பார்டர் ரேடியஸ், பாக்ஸ் ஷேடோ, கர்சர் வந்து நம்மளுக்கு பாயிண்டர், நம்ம இங்கே ஹோவர் பண்ணுறப்போ இந்த பாயிண்டர் கர்சராக சேஞ்ச் ஆகுது, அதாவது ஒரு ஹேண்ட் சிம்பிள் மாதிரி சேஞ்ச் ஆகுது. அதே மாதிரி பட்டனை வந்து ஹூவர் பண்ணுறப்ப பேக்ரவுண்டு கலர் ரெட்டில் மாறணும் அப்படிங்கிறதுக்காக நான் போட்டிருக்கேன். ஓகே, அப்போ பட்டன் வந்து ஆக்டிவாக இருக்கிறப்போ ஹூவர் மாதிரியே இன்னொரு ப்ராப்பர்ட்டி வேல்யூ இருக்குது. ஸோ இதில் சிஎஸ்எஸ் இருக்குது. அதில் வந்து என்ன பண்ணியிருக்கோன்னா பேக்ரவுண்டு கலர் வந்து ஆரஞ்சுன்னு கொடுத்துருக்கேன், பாக்ஸ் ஷேடோ வந்து கொடுத்துருக்கேன் 0, 5 பிக்சல், 15 பிக்சல் பிளாக் கொடுத்துருக்கேன், ட்ரான்ஸ்லேட் ஒய் 7 பிக்சல் வந்து தள்ளி வரணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம அதை வந்து கிளிக் பண்ணுறப்போ 7 பிக்சல் கீழே வருது ஒய் ஆக்சிஸில் பாருங்கள். ஸோ அப்போது நம்மளுக்கு எல்லோ கலரில் சேஞ்ச் ஆகணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லியிருக்கேன். பேக்ரவுண்டு கலர் வந்து இந்த இதில் ஆரஞ்சுன்னு போட்டிருக்கேன், ஆரஞ்சு கலரில் சேஞ்ச் ஆகுது. ஓகேங்களா? வேறு எதுவும் இல்லை. இப்போது இது நான் கிளிக் பண்ணுறப்போ எப்படி இந்த மாதிரி சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே, இதனுடைய ஸ்டைல்லாம் எப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போது இந்த இடத்துல நம்ம ஸ்கிரிப்டுக்குள்ளார வருவோம். ஸ்கிரிப்டுக்குள்ளார நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஸோ இமேஜ் டேக் யூஸ் பண்ணி ஒரே ஒரு இமேஜ் dice1.jpg அப்படிங்கிறத மட்டும் நான் உள்ளே கொண்டு வந்துக்கிட்டேன். ஓகேங்களா? இப்போது நான் வந்து ஆன் கிளிக் பண்ணுறப்போ, அந்த பட்டனை கிளிக் பண்ணுறப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு dice2 அப்படின்னு சேஞ்ச் ஆகணும், திருப்பி dice3, dice4, 5, 6 அப்படின்னு சேஞ்ச் ஆகணும். அதுதான் அதனுடைய வேலையே, வேறு எதுவும் இல்லை. ஓகேங்களா? ஸோ அதுக்காகத்தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸ்கிரிப்டில் அரே யூஸ் பண்ணியிருக்கோம். வேர் இமேஜஸ் அப்படிங்கிற ஒரு பேரில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா அரே வேல்யூஸை ஸ்டோர் பண்ணியிருக்கேன். dice1.jpg, dice2, dice3, dice4, dice5, dice6.jpg அப்படிங்கிற பேரில் நான் வந்துட்டு இங்கே என்ன பேர் கொடுத்துருக்கேன், நான் 1, 2 என்ன பேர் இங்கே யூஸ் பண்ணியிருக்கணும் அதே பேரை யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த இடத்துல அரேயில் உள்ளே கொண்டு வந்துட்டேன். ஓகே, இப்போது இதெல்லாமே என்ன பேரில் ஸ்டோர் ஆகிருக்கு அப்படின்னா இமேஜஸ் அப்படிங்கிற ஒரு பேரில் ஸ்டோர் ஆகிருக்கு, ஒரு இடத்துல ஸ்டோர் ஆகிருக்கு, வேரியபிள் நேமில் ஸ்டோர் ஆகிருக்கு. ஓகே, ஸ்கிரிப்ட் பார்க்குறப்ப அதை டீட்டெயிலாக அரேஸ் பற்றியெல்லாம் சொல்கிறேன். ஓகேங்களா? நிறையா இருக்குது அரே மெத்தட்ஸு, ஸ்ட்ரிங் மெத்தட்ஸ், நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ நம்ம பேசிக்ஸ் தான் பார்க்குறோம் அரேயில். ஸோ இது சிம்பிள் தான். ஸோ இந்த இமேஜஸ் அப்படிங்கிற ஒரு அரே வேரியபிள் நேமில் நம்ம இந்த இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். இப்போது ஒரு ஃபங்க்ஷன் எழுதுகிறோம். ஓகேங்களா? அந்த ஃபங்க்ஷனுக்கு பேர் என்ன வச்சுருக்கேன்னா myFun அப்படின்னு பேர் வச்சுருக்கேன். ஓகே, என்ன பேர் வேணாலும் வைக்கலாம், நான் myFun அப்படின்னு பேர் வச்சுருக்கேன். ஸோ நான் இந்த இடத்துல ஒரு பட்டன் க்ரியேட் பண்ணியிருக்கேன்ல, அந்த பட்டனில் அந்த ஃபங்க்ஷன் உள்ளே கொண்டு வந்திருக்கேன். நான் அந்த பேர் வந்து டைஸ் ரோல் அப்படின்னு கொடுத்துட்டேன். டைஸ் ரோல் அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த டைஸ் ரோலுங்கிற பட்டனை நான் கிளிக் பண்ணுறப்போ, கிளிக் பண்ணுறப்போ எனக்கு இந்த myFun அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வேலை செய்யணும். இதுக்குள்ளே இருக்கிற எல்லாமே நடக்கணும். ஓகேங்களா? அதுதான் அதனுடைய வேலை. ஓகேங்களா? இந்த ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஆரம்பித்து இந்த இடத்துல முடிச்சிருக்கேன். இந்த எல்லா தான், வேறு எதுவும் இல்லை. ஸோ இதுக்குள்ளே இருக்கிற எல்லா வேலைகளுமே இந்த பட்டனை நான் ஒரு டைம் கிளிக் பண்ணுறப்போ திருப்பி எனக்கு நடந்துகிட்டே இருக்கும். அதுக்காகத்தான் ஒரு சில வேலைகளை பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ என்னங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போது என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு விஷயத்தை பாருங்கள், பாக்ஸுக்கு உண்டானதை நான் சொல்கிறேன். ஓகேங்களா? அதாவது இந்த பாக்ஸ் ரொட்டேட் ஆச்சுன்னா இதுக்குள்ளே இருக்கிற எல்லா விஷயம் ரொட்டேட் ஆகணும் அப்படின்னு நான் சொன்னேன்ல. ஸோ அது எப்படி நம்மளுக்கு ரொட்டேட் ஆகுது, அதாவது இந்த பட்டனை கிளிக் பண்ணுறப்போ அந்த பாக்ஸ் ரொட்டேட் ஆகணும், அந்த பாக்ஸ் ரொட்டேட் ஆகிறப்போ இதுக்குள்ளே இருக்கிற எல்லாமே ரொட்டேட் ஆகணும். ஸோ இதுக்குள்ளே இருக்கிறது எல்லாமே அதனோட சேர்ந்து ரொட்டேட் ஆகணும். அதுதான் அதனுடைய கான்செப்ட். ஓகேங்களா? ஸோ இப்போது
நானாக ஒரு பேர் வச்சுக்கிட்டேன், ஒரு வேரியபிள் நேம் வச்சுருக்கேன், பிஎக்ஸ் அப்படின்னு வச்சுருக்கேன். ஓகேங்களா, பாக்ஸ் தான் பிஎக்ஸ் அப்படின்னு வச்சுருக்கேன். ஈக்குவல் டு டாக்குமெண்ட் டாட் கொரி செலக்டார். நீ என்ன பண்ணுற அப்படின்னா டாக்குமெண்ட் டாட் கொரி செலக்டாரில் பாக்ஸ் அப்படிங்கிறத எடுத்துக்கோ. ஸோ இந்த ஐடியை எடுத்து வச்சுக்கோ. ஓகேவா, இந்த ஐடியை எடுத்து வச்சுக்கோ. எதில் எடுத்து வச்சுக்கோ, பிஎக்ஸ் அப்படிங்கிற இடத்துல எடுத்து வச்சுக்கோ, வேறு எதுவும் இல்லை. ஓகேங்களா, ஓகே. அடுத்தது இன்னொரு வேரியபிள் நேம் க்ரியேட் பண்ணியிருக்கேன், அதுக்கு ஐஎம்ஜி அப்படின்னு வச்சுக்கிட்டேன். ஓகேங்களா, அப்போது டாக்குமெண்ட் டாட் கொரி செலக்டார் டைஸ் அப்படிங்கிறத எடுத்துக்கோ, டைஸ் அப்படிங்கிறத எடுத்து வச்சுக்கோ. அது எதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோ, ஐஎம்ஜி அப்படிங்கிறதுல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோ, வேறு எதுவும் இல்லை. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா 2 வேரியபிள் நேம் க்ரியேட் பண்ணி ஒன்றில் வந்து பாக்ஸ் அப்படிங்கிற ஐடியை ஸ்டோர் பண்ணி பிஎக்ஸ் அப்படிங்கிறத வச்சுக்கோ, இன்னொன்றில் வந்து டைஸ் அப்படிங்கிறத எடுத்து ஐஎம்ஜி அப்படிங்கிறதுல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோ அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா, இப்போது இது என்னன்னு சொல்கிறேன். ஓகேங்களா, இது என்னன்னு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இப்போது சரி இதே சொல்லிடுறேன். இது சொல்லிவிட்டு அப்புறமேட்டு பாக்ஸ் எப்படி ரொட்டேட் ஆகுதுங்கிறது சொல்கிறேன். ஓகேங்களா, ஸோ ஓகே. ஸோ இது அப்படியே இருக்கட்டும். ஸோ இதை தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா டாக்குமெண்ட் கொரி செலக்டாரில் டைஸ் அப்படிங்கிறத ஐடியை சூஸ் பண்ணி நான் ஐஎம்ஜியில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வேர் நம்பர் அப்படின்னு இன்னொரு வேரியபிள் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதில் மேத் டாட் ஃப்ளோர் கொடுத்துருக்கேன். மேத் டாட் ஃப்ளோர்னு ஒரு ஃபங்க்ஷனு, அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளார மேத் டாட் ரேண்டம்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, இன்டூ 6 அப்படின்னு கொடுத்துருக்கேன். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இங்கே பாருங்கள், மேத் டாட் ஃப்ளோர் அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு என்னென்னா, அதாவது நம்மளுக்கு ரேண்டமாக ஒரு நம்பர் வந்து 6க்குள்ளார ஒரு ரேண்டமாக ஒரு நம்பர் வந்து நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகணும். ஓகேங்களா, அதாவது கிடைக்கணும். 1 2 3 4 5 அப்படிங்கிற மாதிரி கிடைக்கணும். ஓகேங்களா, அப்படி கிடைக்கிறது நம்மளுக்கு 1.0 1.223 1.57 2 பாயிண்ட் வேல்யூவில் கிடைக்காம அது ரவுண்டாக ஒரு வேல்யூ கிடைக்கணும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா மேத் டாட் ஃப்ளோர் அப்படின்னு வச்சுருக்கோம். அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த இடத்துல 1ன்னு கிடைக்கும், 1.5ன்னு கிடைச்சிது அப்படின்னா அதை வந்து 1ன்னு கன்வெர்ட் பண்ணிடும், வேறு எதுவுமே இல்லை. மேத் டாட் ஃப்ளோருங்கிற ஃபங்க்ஷன். அப்போ மேத் டாட் ரேண்டம் அப்படிங்கிறது ஜாவா ஸ்கிரிப்டில் இது எல்லாமே டிஃபால்ட்டான ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா மேத் டாட் ரேண்டமாக எனக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா 6க்குள்ளார ஒரு நம்பரை எனக்கு அந்த இடத்துல கொடு, அந்த நம்பரை நம் அப்படிங்கிற இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோ. இப்போ நான் வந்து மேத் டாட் ஃப்ளோர் கொடுத்துருக்கேன். எனக்கு வந்து மேத் டாட் ரேண்டமை யூஸ் பண்ணி நம்மளுக்கு ஒரு 5.5 அப்படின்னு ஒரு நம்பர் கிடைக்கிது அப்படின்னா மேத் டாட் ஃப்ளோர் அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ளார தான் இருக்குது. அப்போ மேத் டாட் ஃப்ளோர் என்ன பண்ணும், அந்த 5.5 பாயிண்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு 5ன்னு மட்டும்தான் நம்மளுக்கு கொடுக்கும். அந்த 5 அப்படிங்கிறது இப்போ எங்கே இருக்கும், நம் அப்படிங்கிற இடத்துல நம்மளுக்கு ஸ்டோர் ஆகிருக்கும். அப்போது நம் அப்படிங்கிறதுல நான் ரேண்டமாக ஆறுக்குள்ளார, அதாவது 6க்குள்ளார ஒரு நம்பரை ஸ்டோர் பண்ணி நம்மளை வச்சுக்குவேன். ஓகேங்களா, ஓகே. அதுதான் இது, அந்த வேலையை தான் பண்ணி கொடுக்குது எனக்கு. ஓகே, இப்போது இங்கே பாருங்கள், ஐஎம்ஜிங்கிறது என்னது, இந்த இமேஜ் டேக். ஓகேவா, இந்த இமேஜ் டேக் அதை எடுத்துக்கிச்சு. அதை எடுத்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஐஎம்ஜி ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஐஎம்ஜி டாட் செட் ஆட்ரிபியூட் எஸ்ஆர்சி இமேஜஸ் ஆஃப் நம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போது ஐஎம்ஜிங்கிறது இது, அப்போ இதில் இது எடுத்து வச்சுருக்கோம். டாட்டு செட் ஆட்ரிபியூட்டில் நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா 2 வேல்யூ கொடுக்கணும். இதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோவில் போட்டிருப்போம். செட் ஆட்ரிபியூட்டில் எஸ்ஆர்சி அப்படிங்கிறது தான் இந்த ஆட்ரிபியூட். ஓகேங்களா, இந்த ஆட்ரிபியூட்டில் நீ வந்துட்டு என்னென்ன சேஞ்ச் பண்ணுறன்னா இமேஜஸ் அப்படிங்கிறது இந்த இமேஜஸ் நம்ம இங்கே ஒரு அரே க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அரே வேரியபிள் நேமு, அந்த அரே வேரியபிள் நேம் இமேஜஸ். இந்த இமேஜஸில் நம்மளுக்கு இந்த ரேண்டமாக ஒரு நம்பர் கிடைக்கும்ல, அந்த நம்பர் வந்து இந்த இடத்துல இருக்கும். இமேஜஸ் ஆஃப் 0 அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு டைஸ் 1 கிடைக்கும். அதாவது அரேஸ் வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகும்னா 0 1 2 3 4 5. ஓகேங்களா, அப்படி தான் ஸ்டார்ட் ஆகும். இப்போ நம்மளுக்கு இங்கே 6 இமேஜுக்கு உண்டான ஜேபிஜி ஃபைல் இருக்குது, ஜேபிஜி கொடுத்துருக்கேன். ஆனால் நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகுறது அரேஸ் எப்பவுமே 0ல் ஸ்டார்ட் ஆகும். அப்போது இமேஜஸ் ஆஃப் 0 அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு dice1.jpg அப்படின்னு கிடைக்கும். இப்போ இமேஜஸ் ஆஃப் 4 அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும், இப்போ ரேண்டமாக நான் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா மை ஃபங்க்ஷன் கிளிக் பண்ணுறப்போ இமேஜஸ் ஆஃப் 4 அப்படின்னு கிடைக்கும். 4ன்னு கிடைக்கிறப்போ 0 1 2 3 4. அப்போது
நம்மளுக்கு டைஸ் 5ஓட இமேஜ் அந்த இடத்துல கிடைக்கும். ஓகேங்களா? அப்போது இந்த இடத்துல என்ன சொல்ல வர்றோம் அப்படின்னா, இந்த டைஸ் அப்படிங்கிற இந்த ஃபுல் இமேஜ் டேக்கில் அந்த ஃபுல் இமேஜ் டேக் தான் இந்த வேர்டு IMG அப்படிங்கிறது நான் இந்த இடத்துல யூஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். அதில் நீ செட் ஆட்ரிபியூட் எதை செட் பண்ணுற அப்படின்னா, இந்த எஸ்ஆர்சியில் இமேஜஸ் ஆஃப் நம் அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு 4 அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு என்னது dice5.jpg அப்படிங்கிற கிடைக்கும். அப்போது இமேஜஸ் ஆஃப் 4 அப்படிங்கிறப்போ 0 1 2 3 4 அப்போ டைஸ் 5 எடுத்து இந்த சோர்ஸுங்கிற ஆட்ரிபியூட்டில் இந்த இடத்துல டைஸ் 1க்கு பதிலாக 5ன்னு நீ சேஞ்ச் பண்ணிவிடு அப்படிங்கிறது தான் அதனோட வேலை, வேறு எதுவுமே இல்லை. ஓகேங்களா? இப்போது இது நம்ம இங்கே போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். ஸோ ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் போகிறேன். இன்ஸ்பெக்ட் போனதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போது பாடி டேக் ஓப்பன் பண்ணுறோம். பாடி டேக் ஓப்பன் பண்ணிக்கிட்டு அதுக்குள்ளார கண்டெய்னர்ஸ் இருக்குது, அப்புறம் பாக்ஸஸ் இருக்குது. பாக்ஸில் இங்கே பாருங்கள், இந்த டிவிஷன் டேக் க்ரியேட் பண்ணியிருக்கேன். கிளாஸ் கார்டு ஐடி ஃப்ரண்ட் அப்படின்னு வச்சுருக்கேன். இப்போது இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன காட்டுது, dice1.jpg தான் காட்டுது. ஓகேங்களா? ப்ரோக்ராம் அந்த பாத்தில் dice1.jpg தான் நம்மளுக்கு காட்டுது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ரோல் பண்ணுறேன் பாருங்கள். ரோல் பண்ணுறப்போ இந்த இடத்துல dice2.jpgன்னு சேஞ்ச் ஆகணும். அதுதான் அதனுடைய கான்செப்ட். அப்போது நான் சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ நம்மளுக்கு என்ன இருக்குது, 5 விழுந்திருக்கு. அப்போது இமேஜில் எஸ்ஆர்சியில் dice5.jpg அப்படிங்கிறது நம்மளுக்கு டைரெக்டாக வந்துருச்சு, வேறு எதுவுமே இல்லை. அந்த பாத்தில் அங்கே எடுத்துருக்காது, இது அங்கே இருக்குங்கள, இந்த பாத்தில் dice5.jpg எடுத்துக்கிச்சு. ஓகேங்களா? ஸோ அந்த ஆட்ரிபியூட்டோட வேல்யூவை நீ சேஞ்ச் பண்ணிவிடு. நான் அதை வந்து கிளிக் பண்ணி திருப்பியும் நான் ரோல் பண்ணுறேன். இப்போ 4 விழுந்திருக்கு. இப்போ dice4.jpgயை அதை சேஞ்ச் பண்ணிக்கிச்சு. ஸோ நான் கிளிக் பண்ணுறப்போ நீ ஆட்ரிபியூட்டை சேஞ்ச் பண்ணு அப்படிங்கிறது தான் நம்ம இந்த இடத்துல சொல்லியிருக்கோம், வேறு எதுவுமே இல்லை. ஓகேங்களா? ஸோ நான் ஆன் கிளிக் பண்ணி இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறப்போ நீ என்ன பண்ணுற அப்படின்னா, இந்த ஹோல் இமேஜில் ஒரு ரேண்டமான ஒரு நம்பர் அந்த அரே பேஸ் பண்ணி நம்மளுக்கு கொடுக்கும். அந்த ஒரு ரேண்டமான நம்பர் கொடுக்கும். அந்த ரேண்டமான நம்பரை இந்த இடத்துல அரேயில் என்ன இருக்குதோ அந்த நம்பரை அந்த அரே வேல்யூவுக்கு யூஸ் பண்ணிக்கோ, இண்டெக்ஸ் வேல்யூவுக்கு நீ யூஸ் பண்ணிக்கோ அப்படிங்கிறது சொல்கிறேன். அப்போ அரே இண்டெக்ஸ் வேல்யூவுக்கு அது 4 அப்படிங்கிறப்ப dice5 யூஸ் பண்ணிக்கிச்சு அப்படின்னா 4 விழுந்துருச்சு அப்படின்னா 4க்கு உண்டான இமேஜை சோர்ஸ் ஆட்ரிபியூட்டில் சேஞ்ச் பண்ணி விட்டுரும். அதுதான் அதனுடைய வேலை. ஓகேங்களா? ஓகே இது வந்து நம்மளுக்கு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இதுதான் இதனுடைய வேலை. ஸோ இது வந்து நம்மளுக்கு தனி. நான் ஃபங்க்ஷனை கால் பண்ணுறப்போ இந்த 3 ஒர்க் ஆகும். ஓகேங்களா? இந்த 3 ஒர்க் ஆகும். ஒர்க் ஆகிறப்போ நான் கிளிக் பண்ணுறப்போ எனக்கு இது ரொட்டேட் ஆகிட்டு ஒர்க் ஆகணும். ஓகேங்களா? ஸோ அப்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த பாக்ஸுக்கு ஒரு அனிமேஷன் எழுதுனா போதும். அந்த அனிமேஷன் என்னது, நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி அனிமேஷன் நான் கிளிக் பண்ணுறப்போ எனக்கு அது இவ்வளோ ஆங்கிளில் ரொட்டேட் ஆகணும், எந்த ஆங்கிளில் வேணால் ரொட்டேட் ஆகணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். அதுதான் இதனுடைய வேலை. அப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஸோ இதே மாதிரியே இந்த இமேஜ் உள்ள கொண்டு வந்த மாதிரியே பாக்ஸ் அப்படிங்கிறத நம்ம ஒரு பேரில் கொண்டு வந்துக்கிட்டோம். அதை வந்து BX அப்படிங்கிறத எடுத்து ஒரு வேரியபிள் நேமில் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போது இங்கே பாருங்கள், இன்னொரு வேரியபிள் க்ரியேட் பண்ணியிருக்கேன், ரெஸ்பான்ஸ் அப்படின்னு க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இப்போது இந்த bx.setAttribute கிளாஸ் ரோல். ஓகேங்களா? நீ வந்து என்ன பண்ணுற அப்படின்னா, இந்த BXங்கிறது என்னது, இந்த பாக்ஸில் ஆல்ரெடி ஒரு ஐடி இருக்குது. நீ என்ன பண்ணுற அப்படின்னா, கிளாஸ் அப்படின்னு ஒன்று ஆட் பண்ணு. அதுக்கு பேர் வந்து ரோல் அப்படின்னு வச்சுக்கோ அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ நான் இங்கே க்ரியேட் பண்ணாமல் எனக்கு எப்போ இது க்ரியேட் ஆகணும் அப்படின்னா, நான் அந்த பட்டனை கிளிக் பண்ணுறப்போ க்ரியேட் ஆகணும், அப்புறம் கொஞ்சம் நேரத்துலேயே அது ரீசெட் ஆகிடணும். ஸோ அதுதான் அதனுடைய கான்செப்ட் சொல்லியிருக்கேன். ஸோ நான் இங்கே க்ரியேட் பண்ணாமல் இதை நான் டெலீட் பண்ணிடுறேன். இங்கே பாருங்கள், டெலீட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிக்கிட்டேன். இப்போது இந்த மை ஃபங்க்ஷனை நான் கிளிக் பண்ணுறப்போ எனக்கு அந்த ரோல் அப்படிங்கிறது இந்த இடத்துல க்ரியேட் ஆகணும். அதுக்கு உண்டான CSS அப்ளை ஆகணும், அனிமேஷன் அப்ளை ஆகணும். அப்ளை ஆகி முடிச்சுட்டு திருப்பியும் இந்த இடத்துல அந்த கிளாஸுங்கிறது மறைஞ்சிடணும். ஸோ
அதுக்காக நம்ம செட் ஆட்ரிபியூட் அப்படின்னு ஒன்று பண்ணியிருக்கோம். வேரியபிளில் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பிஎக்ஸ் டாட் செட் ஆட்ரிபியூட்டில் கிளாஸு அதுக்கு பேர் வந்து ரோல் அப்படின்னு வச்சுக்கிட்டேன் நான். ஓகேங்களா, கிளாஸ் நேம் வந்து ரோல் அப்படின்னு கொடுத்துருக்கேன். அப்போது நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த கிளாஸ் ரோல் அப்படிங்கிறதுக்கு நான் அனிமேஷன் மட்டும் எழுதியிருக்கேன். டைஸ் அண்டர்ஸ்கோர் அனிமேஷனு 0.5 செகண்ட்ஸு லீனியரு எத்தனை வாட்டி அந்த ரொட்டேஷன் வந்து நடக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா, ஓகே. அப்புறம் இங்கே பாருங்கள், இதில் செட் டைம் அவுட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு ஏரோ ஃபங்க்ஷன் வச்சுருக்கேன். அந்த ஏரோ ஃபங்க்ஷனில் இந்த பிஎக்ஸ் டாட் ரிமூவ் ஆட்ரிபியூட், அதாவது நீ என்ன பண்ணுற அப்படின்னா செட் ஆட்ரிபியூட்டை செட் பண்ணு. ஓகேவா, ஆட்ரிபியூட்டை செட் பண்ணு, என்ன பேரில், கிளாஸ் ரோல் அப்படிங்கிற பேரில் ஆட்ரிபியூட்டை செட் பண்ணு. எதுக்கு, இந்த பாக்ஸுக்கு செட் பண்ணு. செட் பண்ணி முடிச்சுட்டு செட் டைம் அவுட் பிஎக்ஸ் டாட் ரிமூவ் ஆட்ரிபியூட் கிளாஸ் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 600 மில்லி செகண்ட்ஸ்க்குள்ளார அதை நீ என்ன பண்ணிவிடு, திருப்பியும் அதை இதாகிடும், அதாவது மறைஞ்சிரும், நம்மளுக்கு ரீசெட் ஆயிரும். ஓகேங்களா, அது எப்படிங்கிறது இங்கே பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ஸோ இங்கே போயிட்டேன், இது எல்லாத்தையும் மினிமைஸ் பண்ணி விட்டுருவேன். ஸோ இங்கே பாருங்கள், நம்மளுக்கு இதை ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டு இப்போது பாடி டேக்குக்குள்ளார கண்டெய்னர் இருக்குது. கண்டெய்னருக்குள்ளார ஒரு பாக்ஸ் இருக்குது. பாக்ஸுக்கு நம்மளுக்கு என்ன ஆகணும், அந்த இடத்துல தானே நான் அந்த கிளாஸ் நேம் வந்து ரோல்னு வரணும் சொல்லியிருக்கேன். ஸோ இங்கே பாருங்கள், நான் ரோல் பண்ணுறப்போ இங்கே வந்து கிளாஸ் ரோல் அப்படிங்கிறது நம்மளுக்கு இந்த இடத்துல காட்டும். ஸோ இந்த இடத்துல கிளாஸ் ரோல் அப்படிங்கிறது காட்டிட்டு அது வந்து மறைஞ்சிருச்சு. அப்போ அந்த சிஎஸ்எஸ் வந்து நம்மளுக்கு அப்ளை ஆகிட்டு அப்போவே மூவ் ஆகிடுச்சு. ஸோ அந்த கண்டினியூஸாக நம்மளுக்கு அந்த வேலை நடக்காது. ஸோ ஓகேங்களா, ஸோ அது வந்து அப்ளை ஆகிட்டு மறைஞ்சிருச்சு. ஸோ அப்ளை ஆகிட்டு 600 மில்லி செகண்ட்ஸ் தான், மறுபடியும் மறைஞ்சிருச்சு. ஓகேங்களா, ஸோ 600 மில்லி செகண்ட்ஸுக்கு பதிலாக நான் வந்து இந்த இடத்துல என்ன பண்ணுறேன் அப்படின்னா 2000 அப்படின்னு கொடுத்துட்டு ஃபைலில் போயிட்டு சேவ் கொடுத்துருக்கேன். அப்படின்னா நம்மளுக்கு 2 செகண்டுக்கு அது வந்து திருப்பி ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டு இதை எடுத்து விடுறேன். ஸோ நம்மளுக்கு இந்த இடத்துல கண்டெய்னருக்குள்ளார பாக்ஸ் இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், ரெஃப்ரெஷ் பண்ணுறேன், 2 செகண்டுக்கு அந்த அனிமேஷன் அந்த இடத்துல அப்படியே இருக்குது. அதுக்கப்புறம் என்ன ஆகிடுச்சு, திருப்பியும் அதனுடைய ஒரிஜினல் பொசிஷனுக்கே போயிடுச்சு. 2 செகண்ட் இருக்கும், அப்புறம் போயிடும், 2 செகண்ட் இருக்கும், அப்புறம் போயிடும். ஓகேங்களா, ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் போட்டிருக்கேன். ஓகேங்களா, 600 வச்சுக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள், 600 வச்சுட்டு சேவ் பண்ணிக்கிட்டேன். ஓகே, இப்போது அந்த ஆட்ரிபியூட்டு ரிமூவ் ஆகிடுச்சு 600 மில்லி செகண்ட்ஸ் ஒன்ஸ். ஓகேங்களா, வேறு எதுவும் இல்லை, சிம்பிளான கான்செப்ட். ஓகேங்களா, இப்போ நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா அந்த டைஸ் இந்த இமேஜுக்கு உண்டான ஒரு சிஎஸ்எஸ் எழுதியிருக்கேன். அதனை அந்த இமேஜ் வந்து இப்போ பாக்ஸ் ஒரு இடத்துல க்ரியேட் பண்ணியிருப்பேன். அப்போது இமேஜ் ஒரு பொசிஷனில் இருக்கும், அதை வந்து இந்த பாக்ஸுக்குள்ளார கரெக்டாக உட்கார வைக்கணும் அந்த இடத்துல. அப்படிங்கிறதுக்காகத்தான் லெஃப்ட் எவ்வளோ தூரம் தள்ளி இருக்கணும், டாப் எவ்வளோ தூரம் தள்ளி இருக்கணும் அப்படிங்கிறத சுச்சுவேஷன் அமைஞ்சது. அதுக்கு தகுந்த மாதிரி நான் அப்படி போட்டிருக்கேன். ஓகேங்களா, பார்டர் ரேடியஸ் எவ்வளோ இருக்கணுங்கிறத போட்டிருக்கேன். அடுத்தது அந்த சிஎஸ்எஸ், அதாவது இங்கே நம்ம க்ரியேட் பண்ணோம் இல்லை ஜாவாஸ்கிரிப்ட் செட் ஆட்ரிபியூட் கிளாஸ் ரோல்னு ஒரு கிளாஸை க்ரியேட் பண்ணு. அந்த கிளாஸை க்ரியேட் பண்ணிட்டு 600 மில்லி செகண்ட்ஸ்க்கு அப்புறம் அதை வந்து ரீசெட் ஆக்கிடு அப்படின்னு நான் சொல்லியிருக்கிற மாதிரி சொல்லியிருக்கேன். அப்போ வந்து அதுக்கான அனிமேஷன் டைஸ் அண்டர்ஸ்கோர் ஏஎன்ஐ கொடுத்துருக்கேன். 0.5 செகண்ட்ஸ் வந்து அது இருக்கணும். ஓகேங்களா, ஸோ நம்மளுக்கு கிளிக் பண்ணால் அந்த ரோல் வந்து ஃபாஸ்ட்டாக நடக்கணும்ல, அதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 0.5 செகண்ட்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ நான் இதை வந்து 2 செகண்ட்ஸ் மாற்றுறேன்னு வச்சுக்கோங்க. 2 செகண்ட்ஸ் மாற்றிட்டு ஃபைலில் போயிட்டு சேவ் கொடுத்துட்டு இங்கே வந்து இது வந்து 2 செகண்ட்ஸ்னால் 600க்குள்ளே நம்மளுக்கு ரீசெட் ஆகிடும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா 5000 வச்சுக்கோம். அப்போ 5 செகண்ட்ஸு நம்மளுக்கு அது வந்து 5 செகண்ட்ஸ்க்கு அப்புறமேட்டு தான் நம்மளுக்கு ஒர்க் ஆகணும். ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துல 2 செகண்ட்ஸ் கொடுத்தோம்னா 2 செகண்ட்ஸு அது வந்து அந்த அனிமேஷன் ஒர்க் ஆகும். நான் இந்த ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி என்னென்னா 600 கொடுத்துருந்தேன், வெறும் 600 மில்லி செகண்ட்ஸ் கொடுத்துருந்தேன். அப்போது 2 செகண்டுக்கு முன்னாடியே அனிமேஷன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருந்துடும். ஸோ நம்மளுக்கு தெளிவாக தெரியணுங்கிறதுக்காக நான் 5000 கொடுத்து சேவ் பண்ணிக்கிட்டேன். ஸோ டோல் ரைஸில் 2 செகண்ட் கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே போயிட்டு ப்ரௌசரில் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டு இப்போ பாருங்கள், இந்த இடத்துல நம்மளுக்கு இது 5 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணி தான் போகும். ஸோ இது வந்து நம்மளுக்கு இவ்வளோ செகண்ட்ஸ் வந்து டிலே ஆகி நம்மளுக்கு காட்டுது. ஒரு ரோல் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு ஸோ அதுக்கப்புறமேட்டு அது போனதுக்கப்புறமேட்டு தான் ரொட்டேட் ஆகும் நம்மளுக்கு. இங்கே பாருங்கள், ஸோ இங்கே அது போயிடுச்சா, ஒரு நிமிஷம். ஸோ இவ்வளோ செகண்ட்ஸு அது வந்து வெயிட் பண்ணி நம்மளுக்கு ரொட்டேட் ஆகுது, வேறு எதுவும் இல்லை. ஓகேங்களா, புரியுதா இப்போது? ஸோ ஃபாஸ்ட்டாக இருக்கணுங்கிறதுக்காக நம்ம அந்த மாதிரி போட்டிருக்கோம். ஸோ இங்கே பாருங்கள், ஓகேவா, ஸோ 5 செகண்ட்ஸ் இருக்குது. ஸோ ஓகே, இங்கே போயிட்டு 5 செகண்ட்ஸை
நம்ம 600 மாற்றிட்டு சேவ் பண்ணிக்கிட்டோம். அதே மாதிரி டைஸ் ரோலில் இங்கே வந்து 2 செகண்ட்ஸுங்கிறத 0.7 செகண்ட்ஸ் அப்படின்னு வச்சுக்கிட்டோம். ஓகேங்களா, 7 செகண்ட்ஸ் வேணும், 0.5 செகண்ட்ஸ் வச்சுட்டோம். 0.5 செகண்ட்ஸில் அந்த அனிமேஷன் அப்ளை ஆகணும். அப்புறம் நம்ம அந்த விஷயத்த சொல்லியிருக்கோம், 0% அப்படிங்கிறப்போ ட்ரான்ஸ்ஃபார்ம் ரொட்டேட் ஒய் ஆக்சிஸில் எப்படி இருக்கணும் நீ. ஓகேங்களா, அடுத்தது 10% அப்படிங்கிறப்போ இந்த பாக்ஸ் எப்படி இருக்கணும், அதுக்கான சிஎஸ் அப்ளை ஆகுது. ஸோ இந்த பாக்ஸ் 10% எப்படி இருக்கணும், 25 எப்படி இருக்கணும், 50 எப்படி இருக்கணும், 75%, 100% எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம தனித்தனியாக சொல்லியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல வந்து இப்படி சிம்பிளாகவும் சொல்லிக்க முடியும். டைரெக்டாக ஒரே ஒரு ரோலில் நம்மளுக்கு வந்தால் போதும் அப்படிங்கிற பட்சத்தில் இவ்வளோ டைம் இவ்வளோ ஏங்கிளில் ரொட்டேட் ஆகணுங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கிறத சொல்லணும். அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, அனிமேஷனுடைய வேகத்தை நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காகவும் எல்லா டைரெக்ஷனும் தெரியணுங்கிறதுக்காகவும் நம்ம இந்த மாதிரி போட்டுக்க முடியும். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரியும் நம்ம கொண்டு வந்துக்க முடியும். ஓகேங்களா, ஓகே. ஸோ இங்கே பாருங்கள், நான் இதை சேவ் பண்ணிக்கிட்டேன். சேவ் பண்ணிவிட்டு ப்ரௌசரில் போய்ட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டேன். ரெஃப்ரெஷ் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு ஸோ 5 விழுந்திருக்கு, இப்போது 1 விழுந்திருக்கு, அதே மாதிரி திருப்பியும் 5 விழுந்திருக்கு, ஸோ திருப்பியும் 5, இப்போ 2 விழுந்திருக்கு, அடுத்தது 5 விழுந்திருக்கு, அடுத்தது 4 விழுந்திருக்கு, மறுபடியும் 5 5 விழுந்திருக்கு, ஸோ 2 விழுந்திருக்கு. ஸோ நம்மளுக்கு இப்படி நம்ம கிளிக் பண்ணுறப்போ நம்மளுக்கு ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு வேல்யூ விலகும். ஓகேங்களா, ஸோ டைஸ் கேமிங்லலாம் எப்படி வந்து அது ரோல் ஆகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம HTML CSS ஜாவா ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணி நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். ஓகேங்களா, ஓகேவா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ லேர்ன் பண்ணுங்கள், நிறையா கீப் லேர்னிங். இந்த மாதிரி ஒரு நிறைய விஷயங்களை பற்றி டிசைனிங் சம்மந்தப்பட்டமான விஷயங்கள், அப்புறம் ஜாவா ஸ்கிரிப்ட் சம்மந்தப்பட்டமான விஷயங்கள், அதுக்கப்புறம் ப்ரோக்ராமிங்கில் C++, ஜாவா, பைத்தான், அந்த மாதிரியான ப்ரோக்ராமிங் பற்றியும் ப்ரோக்ராமிங் நிறையா விஷயங்கள் பற்றியும் தெரிஞ்சுக்கலாம். அது சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதை ஒரு டைம் ஃபஸ்ட்லேருந்து ஸ்லோவாக ஸ்க்ரோல் பண்ணி காட்டுறேன், எப்படி இருக்குதுங்கிறத நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, ஸோ டாக் டைப்பில் எழுதியிருக்கோம், ஸோ ஹெட் டேக் இருக்குது, பாடி டேக் இருக்குது, அதுக்குள்ளார ஒரு டிவிஷன் கண்டெய்னர் டேக் இருக்குது, ஸோ ஸ்கிரிப்ட் இருக்குது, ஸ்கிரிப்டில் அரேலாம் யூஸ் பண்ணியிருக்கோம், ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு ஸ்கிரிப்டுக்கு வெளியில் ஒரு பட்டன் இருக்குது. ஸோ CSS எப்படி எழுதியிருக்கோம் அப்படின்னா, பாடி டேக் இருக்குது, டைஸ் அப்படின்னு எழுதியிருக்கேன், ரோல் எழுதியிருக்கேன், கீ ஃப்ரேம்ஸ் அனிமேஷன்ஸ் போட்டிருக்கேன், கண்டெய்னர் எப்படி இருக்கணும்னு சொல்லியிருக்கேன், ஸோ பாக்ஸ் எப்படி இருக்கணும், ஸோ கார்டு எப்படி இருக்கணும், ஸோ அதில் ஃப்ரண்ட்டு, பேக்கு, லெஃப்ட்டு, ரைட்டு, டாப்பு எப்படி இருக்கணும், ஸோ பாட்டம் எப்படி இருக்கணும், அடுத்தது பட்டன் டேக், பட்டன் எப்படி இருக்கணும், பட்டன் ஹூவர் பண்ணுறப்ப எப்படி இருக்கணும், அது ஆக்டிவாக இருக்கிறப்போ எப்படி இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் நான் இதில் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா, ஸோ இந்த கேப் விட்டுருக்கிறது எல்லாமே செப்பரேட்டாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் கேப் விட்டுருக்கேன், வேறு எதுவும் இல்லை. ஓகேங்களா, நான் பிடிக்கும்னு நம்புகிறேன். ஸோ இந்த மாதிரி வீடியோஸு இன்னமும் அப்லோட் பண்ணுவேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.